இவ்வளோ இடம் நீ வாங்கியிருக்கும் போது அப்போ ஒரு பூசாரியோ ஒரு ஐயரையோ கூப்பிட்டு அந்த இடத்துல ஹோமகுண்டம் வச்சு அந்த இடத்துல ஹோமம் பண்ணணும். முதல்ல ஹோமம் பண்ணணும். அஷ்டோத்திரம் அவங்களுக்கு தெரியும், வரவங்களுக்கு தெரியும். அந்த மனையடி பூஜை என்ன பண்ணணுங்கிறது தெரியும். அந்த பூஜையை அவங்க பண்ணணும். அங்க பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த கலசத்துல இருக்கக்கூடிய அந்த ஜலத்தை எடுத்து கொண்டு போயிட்டு அவங்க 4 மூலையிலையும் தெளிப்பாங்க. 4 மூலையிலையும் தெளிச்சுட்டு வருவாங்க. அது தவிர நம்ம எந்த இடத்துல அந்த ஒரு குழி வச்சு அந்த இடத்துல நம்ம செங்கலை முதல்ல ஊனுவோம், பதிப்போம். பதிச்சுட்டு அதுக்கு மேல நவதானியங்கள்லாம் போட்டு நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ்ங்கிறத நம்ம பண்ணணும். இது நம்ம தொன்று தொட்டு கடைப்பிடிக்கக்கூடிய விஷயம். ஆனா இந்த மனையடி, அந்த மனை போடக்கூடிய அந்த எதை சொல்லுவாங்க, அந்த மனையை அவங்க வாங்கினதுக்கு அப்புறம் அதுல கட்டடம் கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பண்ணக்கூடிய நிறைய பேர் பண்ணக்கூடிய விஷயம் அதான். நீங்க அதுக்கப்புறம் கல்ல ஊனி நீங்க கட்டடத்தை எழுப்பிட்டீங்கன்னு வச்சுங்க ஃபுல்லா, அதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது. நிறைய பேருக்கு வீடு கையை விட்டு போனதுக்கு ஒரு மெயினான காரணம் அதுவும் சொல்லலாம் தாராளமா.